மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 days பேக் நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் கோயம்பேடுக்கு ஆட்டோவில் போயிருந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு சோகமான விஷயம் நடந்திருக்கு, ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அவங்க மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணி போயிருந்தனால இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம லேட் நைட்லேயும் ஏர்லி மார்னிங்லேயும் ஆட்டோவில் போகிறோம், இல்லை கேபில் போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம கூட ஒருத்தரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டயாவது கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலிஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த டைமில் இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஏன்னா பட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸில் கேப் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த விஷயம் வெளியே கொண்டு வந்ததே ஒரு ஆட்டோக்கார் அண்ணன் தான். ஸோ நான் எல்லா டிரைவர்ஸையும் நான் குத்த சொல்லலை, சில நல்லவங்களும் இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் த பிரதர். இது நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்காக மட்டும் சொல்லலை, எல்லா ஃபீல்டில் இருக்க விமென்ஸும் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.